கடகம் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இன்னைய வரைக்குமே ஒரு நாள் கூட சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில இதை செஞ்சிடணும், இப்படி வாழ்ந்துடணும், குடும்பத்துக்காக நம்ம இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பல ஆசைகள் கனவுகள் இருந்தாலும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட அந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க நடப்பதே கிடையாதுங்க. என்னதான் இந்த கடகராசிக்காரர்கள் குடும்பத்து மேல பயங்கரமா அக்கறை பாசம் வச்சிருந்தாலும் இவருடைய குடும்பத்தார்கள் இவர்களுக்கு பெருசா எந்த ஒரு விதத்திலையும் நல்லதையும் நன்மைகளையும் நடக்கணுன்றதுக்காக யோசிப்பதே கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த கடகராசினுடைய ராசியில அதாவது லாபஸ்தான்ல பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா ராசிநாதன் சந்திரன் பாத்தீங்கன்னா உச்சம் பெற்றிருக்காரு. இந்த தருணங்கள்ல இவருடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருந்த விஷயங்கள் நிறைவேற போவதற்கான ஏற்ற காலங்கள்ன்றது அமைஞ்சிருச்சு. ஆனா எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு இதுக்கப்புறம் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல பார்ப்போம். சரிங்களா? முதல் விஷயம் கடன் தொல்லைங்க. இன்னை வரைக்குமே இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடன் சுமை அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுச்சுருந்தாங்க சொல்லணும். இந்த கடகராசிக்காரர்கள் கடன் வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு பணத்தை எப்படி சேமிக்கணும், எப்படி செலவு பண்ணணும்ன்ற அந்த தெளிவான ஒரு குணம்ன்றது இவர்களுக்கு முழுவதுமாக இருக்குதுங்க. அப்புறம் எப்படிங்க கடன் வந்துச்சு அப்படின்ற கேள்வி வந்துச்சா? வேற சிம்பிளுங்க. குடும்பத்தார்களால ஒரு கஷ்டப்படுறாங்க, குடும்பத்தார்களால சீரழிஞ்ச ஒரு நபர்கள்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க. முழுக்க முழுக்க குடும்பத்தார்கள் அனைத்திற்கும் கடன். பக்கத்து வீட்டுக்காரன் ஏசி வாங்கிட்டானா நம்மளும் ஏசி வாங்கி வாட்டுவோம். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்குறான்னா அப்போ நம்மளும் கார் வாங்குவோம். பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கியிருக்கானா நம்மளும் வாங்குவோம். பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்ட போறான்னா நம்மளும் கட்டுவோம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர்கள் பார்த்து பார்த்து செய்வதை பார்த்து பார்த்து இந்த கடகராசினுடைய குடும்பத்தார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையே செஞ்சு செஞ்சு மிகப்பெரிய கடனாளியாக ஆக்கிவிட்டார்கள் தாங்க சொல்லணும் இந்த கடகராசிக்காரர்கள்ல. இவர்கள் எல்லா விஷயத்துலையுமே அதெல்லாம் எதுக்கு, நமக்கு எதுக்கு, நம்ம 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 வசதிக்கு ஏற்ப நம்ம நம்ம சம்பளத்துக்கு ஏற்ப நம்ம எல்லாமே போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்காரர்கள் சொல்லுவாங்க. ஆனா குடும்பத்தார்கள் அவனே பண்றான் நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமை எண்ணங்கள் வக்ர எண்ணங்களால இந்த கடகராசிக்காரருடைய வாழ்க்கை தாங்க கடைசியில சீரழிஞ்சு போய் நிற்குதுந்தாங்க சொல்லி ஆகணும். இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இது ஒரு பிரச்சனைங்க. இதை எடுத்து குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா மகன் மகள்கள் இவர்கள் சொல்வதை கேட்பதே கிடையாதுங்க. இந்த காதல்னாலையும் சரி, தப்பான பழக்கங்கள், சிகரெட்டு, தம் அடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சரக்கு, சாராயம், மதுபானங்கள், அதை தாண்டி போதைப் பொருட்கள் முழுக்க முழுக்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க குடும்பத்துல. பிள்ளைகள்கிட்ட இவங்க சொல்லுவாங்க, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ரொம்ப அடம் பிடிக்கிறது, ரொம்ப தப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. முக்கியமா இந்த கடகராசினுடைய பிள்ளைகள் பைக் வேணும் பைக் வேணும்னு ஆசைப்பட்டு இப்போ மிகப்பெரிய ஒரு பணத்தை, அதாவது பைக் வேணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த கடகராசினுடைய பிள்ளைகள் 1 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கினா போதும்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு 5 லட்ச ரூபா பைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வயசுல 16 வயசு 17 வயசுல எல்லாமே எனக்கு இப்படிப்பட்ட பைக் தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிக்கிட்டு அதனால வாழ்க்கையில நிறைய பெரிய கடன் சுமையினால சிக்கி தவிக்கக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பிள்ளைகளாலையும் சரி குடும்பத்தார்களாலையும் சரி நடந்துச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நித்தம் ஏதாவது ஒரு சண்டை, நித்தம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்றது தான் இவர்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குதுங்க. குடும்பத்தார்கள் வாழ்க்கைன்றது நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையா மாறிடுச்சுன்னு தாங்க சொல்லணும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. இன்னைய வரைக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் துன்பங்களை வாழ்க்கையில் சந்திச்சிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை என்பது அதற்கு மாறாக ஆப்போசிட்டா இருக்க போகுதுங்க. எந்த அளவுக்கு இந்த கடகராசினுடைய வாழ்க்கை மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கை இனி வாழப்போகிறது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் விஷயம், இந்த கடகராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது. அதற்கு குரு பகவானுடைய ராசி அதிபதி ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் நிற்பதால வீண செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூடலாம். இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில 6ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மறைஞ்சிருப்பதால உங்களுடைய வாழ்க்கையில சில துன்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் வீட்டில் செவ்வாய், 9ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி, 2ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது வலம் வருகிறார்கள். டிசம்பர் மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. சரி, அப்போ நடக்கிறத விடுங்க சாமி, இப்போ நடக்கிறத சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்குறீங்களா? சரி சொல்றேங்க. முதலாவது விஷயம், வெளிநாட்டு தொடர்பான நிறுவனங்கள்ல நீங்க ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சரியான நேரமாக இருக்குங்க. முக்கியமா ரொம்ப காலமா இந்த கடகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயத்துக்காக காத்திருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட காத்திருப்புக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது மிகப்பெரிய லாபத்தையும் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காலங்களில் நீங்க மற்றவர்களை நம்பி வேலைக்கு செல்வது சரியானதாக இருக்காதுங்க. அடுத்தவர்கள் சொல்றாங்க, அவங்க அந்த இடத்துல வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க இருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்க போனீங்க அப்படின்ற போது
இந்த காலகட்டங்களில் வேலை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, கவனமாக உங்களுடைய பிள்ளைகள் இந்த காலகட்டங்களில் கவனமாக படிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. அதனால பிள்ளைகள் மேலே இன்னும் கூடுதல் அக்கறை செலுத்துவது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப சரியானதாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். அது மட்டும் இல்லைங்க, சில முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதுவும் செல்வத்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய காலங்களாக இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வுன்றது கிடைக்கும். முக்கியமா அதோடு சேர்த்து சம்பள உயர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுதுங்க. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் பணம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குமோன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இல்லாத சம்பள உயர்வு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது. உங்களுடைய கடினமான உழைப்பை பார்த்து உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். முக்கியமா உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு சொல்லக்கூடிய முதல் நபராக உங்களுடைய மேல் அதிகாரிகள் தாங்க இருப்பாங்க. அதனால் அவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் சகித்து அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கான ஏற்ற ஒரு விஷயமா இருக்கிறதுனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு சகிச்சுத்தன்மையோடு இருப்பது ரொம்ப சரியானதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வேலை அப்படின்றதுக்காக இதற்காகவே போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க. அப்படிப்பட்ட போராட்டத்துக்கு ஏற்ற விதமாக நீங்க பிஸ்னஸ் இல்லை தொழில், அப்படி இல்லைன்னா நீங்க செய்யக்கூடிய அந்த வியாபாரத்துல இல்லை முக்கியமா பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் வேணும்னு நினைச்சு நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்ல எல்லாமே சரியான ஒரு நிலைப்பாட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் அமைய போகுதுங்க. அதாவது எந்த ஒரு ஜாப்புக்காக நீங்க ரொம்ப நாட்களாக முயற்சி பண்ணிக்கிட்டீங்களோ அந்த முயற்சியினுடைய அதாவது பலன் இல்லையே நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த பலன் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். கடகராசினுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு திருமணம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட திருமணம் அமைச்சு கொடுக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்க போகுதுங்க. முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் இனி உங்களுடைய சுய முடிவுகளாக இருந்துச்சுன்ற போது கடகராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிக்கும். நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக இருப்பதால, அதாவது பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க முக்கியமான விஷயங்களுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதனால நீங்க லாங்குவேஜ் நல்லா கத்துக்கிறது ரொம்ப சரியானதாக இருக்கும். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, இல்லை வியாபாரம் பண்ணாலும் சரிங்க, அதுல மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் ராசியாகவும் இருப்பார்கள் இந்த கடகராசிக்காரர்கள். இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் அமையலையே சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. அதற்கான காலங்கள் உங்களுக்கு ரொம்ப தொலைவில் இருந்துச்சு. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா முழுக்க இதற்கு முன்பு இல்லாததை விட உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடியதுல நீங்க எதிர்பார்த்த அந்த லாபத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. அதற்கு ஏற்ற காலங்களாக இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான சில முக்கியமான காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அதுவும் ரொம்ப காலமா நீங்க இந்த ஒரு வேலைக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட வேலை உங்களுடைய கைப்பட உங்களுடைய கைமேல் வந்து விழக்கூடிய காலங்களாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். முக்கியமா நீங்க சொன்ன விஷயங்களை எப்போதும் காப்பாற்றுறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதை வேணாலும் இறப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பீர்கள். அது மட்டும் இல்லைங்க, மற்றவர்கள் முன்பு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலங்களாக இருக்க போகுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசினுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறார்கள். சரி, இந்த கடகராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரம் இருக்குங்க. அந்த ஒரு பரிகாரம் என்னவென்ற கேள்வி உங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். ஆனா இதை செய்வதுன்றது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி என்ன பரிகாரம்னா, நீங்க தினமும் காலையில் எழுந்த உடனேயே பிரம்மமூர்த்தி நேரத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குலதெய்வத்தையும் நினைச்சு ஏதாவது ஒரு மந்திர சொற்களை இந்த கடகராசிக்காரர்கள் சொன்னாலே போதுமானதுங்க. இவ்வளவு நாட்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கல நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ, எந்த விஷயம் நடக்காத நினைச்சு கவலைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரமாவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும்ன்றதை நம்பி இந்த கடகராசிக்காரர்கள் மந்திர சொற்களை பிரம்மமூர்த்தி நேரத்துல அதிகாலையில சொல்லுங்க. குளிக்கணும், பூஜை செய்யணும்ன்ற எந்த ஒரு விஷயம் வேணாங்க காலை நேரங்கள்ல. அதனால நீங்க கவலைப்படாம சொல்லி பாருங்க. கட்டாயம் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலங்களாக காலை பொழுதுல உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் முழுக்க இந்த கடகராசனுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க. அதனால பயமும் கவலைகளை வேண்டாம், நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.